வெல்கம். ஸோ இந்த வீடியோ பார்ட்னர்ஷிப் பற்றி நேச்சர் ஆஃப் என்டிட்டி ஒன்றா பார்த்துட்டே இருக்கோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இன்னொன்று அன்லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். நம்ம வெறும்ன பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னோம் எதை சொல்கிறோம்னா அன்லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் தான் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். இந்த லிமிடெட் லைபிலிட்டி அன்லிமிடெட் லைபிலிட்டி அப்படி என்னங்கிறது நேச்சர் ஆஃப் என்டிட்டி அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா பாட்டு வந்துருங்க. ஸோ அன்லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை தான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம சோல் ப்ரொப்ரைட்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து அவரும் அந்த ஓனரும் பிஸ்னஸும் ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து சோல் ப்ரொப்ரைட்டர் தவிர பாக்கி எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா புது என்டிட்டி ஒன்று உருவாகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஒருத்தர் வந்து என்ன ஆகுறாருன்னா உருவாகிறாரு. இந்திய அரசாங்கத்தோட பார்வையில், சட்டத்தோட பார்வையில் வந்து ஒரு புதிய ஆள், ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆள் வந்து உருவாகிறாருன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட புதுசாக உருவாக்கப்படுற ஆள் தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு. ஸோ ஃபஸ்ட்டில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் பாயிண்ட், எத்தனை பேர் இருந்தால் பார்ட்னர்ஷிப் கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது பார்ட்னர்ஷிப்பு. அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்போடைய பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் எப்போ உருவாராருன்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு போட்டதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்முங்கிற ஒரு உயிர் வந்து உருவாகுது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் டீடு போட்டதுக்கப்புறமா ஒரு புது என்டிட்டி கிடச்சிருது. அதனால வந்து அதுதான் வந்து இப்போது இண்டிவிஜுவலுக்கு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்புங்கிற ஒரு என்டிட்டிக்கு, ஆர்டிஃபிஷியல் என்டிட்டிக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் டீடு. அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் டீடு போய் பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்குது. இது எங்கே பதியணும்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான், பத்திரப்பதிவு பண்ணுற ஆஃபீஸ் தான். ஆனால் அங்கே போய்ட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்டு கீழே பதிவு பண்ணணும்னு சொல்லி பதிவு பண்ணணும். அப்படி பார்ட்னர்ஷிப் ஆக்டு கீழே பதிவு பண்ணுறீங்கன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக போயிட்டு ஒரு நார்மலான ஒரு பத்திர ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பத்திரத்தை பதிஞ்சு கொடுங்கன்னா அவங்க பதிஞ்சு கொடுத்துருவாங்க. வீடு ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பத்திரப்பதிவு மாதிரி அவங்க நார்மலாக பதிஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்கள் ஊரில் பார்ட்னர்ஷிப் ஆக்டு கீழே பதிவு பண்ணுற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கேன்னு பார்க்கணும். எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அது இருக்காது, ஒரு ஊருக்கு ஒன்றுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போய் நீங்கள் பதிவு பண்ணணும். ஸோ சொசைட்டி பதிவாங்க, ட்ரஸ்ட்டு பதிவாங்க, அந்த மாதிரி அது பதியக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்டு கீழேன்னு சொல்லி இந்த டீடை போய் பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மோடைய பேரண்ட் டாக்குமெண்ட் இந்த ரெண்டும், டீடும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும். இந்த பார்ட்னர்ஷிப் டீடு போய் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறோம்ல, இது மேண்டேட்டரியான்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணலைன்னா பரவாயில்ல. இன்ஃபேக்ட் டீடே வந்து ஆப்ஷனல் தான். பார்ட்னர்ஷிப் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா நீங்கள் ஓரலாக கூட ஒரு 2 பேர்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி பேசி நாங்கள் ஒப்புதல் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் சொல்லிக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு அடியில் வந்து அது என்னவா இருக்கலாம்னு சொன்னால் கம்பல்சரி கிடையாது. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று வச்சுருக்கணும், ரிட்டனாக வச்சுருக்கணும். அதை கொடுத்து தான் நீங்கள் பேன் நம்பரே வாங்க முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி கிடையாது, எதுலேயுமே வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக பண்ணி ஆகணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் டீடு வந்து மேண்டேட்ரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் ஓரல் டீடு கூட வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே அகடமிக்கலாக போவோம்னா இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டீடு கட்டாயம் போட்டே ஆகணுங்க. பார்ட்னர்ஷிப் ஆகணும், ரிட்டனாக இருந்தே ஆகணும். ஆனால் அது பதியாது உங்கள் இஷ்டம். பதிகிறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஆக்டுக்கு அடியில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுனா அப்போ அது பதிவு பண்ணும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மதிப்பு இருக்கும். நேமிங் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டருக்கு என்ன கண்டிஷன் நம்ம சொன்னோமோ அதே கண்டிஷன் தான், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஏன்னா ஈவன் தோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் தான் வந்து இது கவர்ன் பண்ணினாலுமே எனிவே பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கம்பல்ஷன் பண்ணுறது இல்லைங்கிறதுனாலையும், பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து நேம் வந்து அப்ரூவல் வாங்கி பண்ணணுங்கிற ப்ரொவிஷன்ஸ் இல்லாததுனாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ட்ரேட்மார்க் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பேர் நீங்கள் வைக்க முடியாது, வச்சிங்கன்னா அவங்க உங்களை கேஸ் போட்டு நீங்கள் அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் வரலாம். அதை தவிர ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாருடையோ சேர்ந்து நீங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள யோசனை வரும்போது நீங்கள் வந்து இந்த பேர் வைக்கலாமான்னு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நோ சஃபிக்ஸஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேர் வச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து எதுவும் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ ப்ரைவேட் லிமிடெடானோ எல்பினோ ஓபிஸ்னோ சோல் ப்ரொப்ரைட்டர்னோ அதே கண்டிஷன்ஸ் தான், பின்னாடி நோ சஃபிக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வெறும் பேர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பேர் இருக்குது, பின்னாடி எதுவுமே சேர்க்கலன்னு சொன்னால் அது சோல் ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸாக இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸான்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா 2 பேத்துக்குமே சஃபிக்ஸ் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, ஹவு டு ஸ்டார்ட் அப் அப்படின்னு நான் வந்து என்ன ஒரு பேர் வச்சிருக்கிறேன்னு சொன்னால், ஹவு டு ஸ்டார்ட் அப்புங்கிறது சோல் ப்ரோப்ரேட்டரா இல்லை பார்ட்னர்ஷிப்பான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஹவு டு ஸ்டார்ட் அப் எல்எல்பி அப்படின்னா அது எல்எல்பி, ஹவு டு ஸ்டார்ட் அப் பிரைவேட் லிமிடெட்னா அது பிரைவேட் லிமிடெட். ஆனால் சஃபிக்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அப்படி ஓப்பன் ஹேண்டடாக தான் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் பேரில் இந்த பிஸ்னஸ் இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்துட்டோம்னு சொன்னால் ஒரு 5 ப்ரூஃப் இருக்குது. ஒன்று பார்ட்னர்ஷிப் டீட், பேரண்ட் டாக்குமெண்ட்டுங்கிறனால அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா என்ன பேரில் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க எழுதிடுவீங்க, அது ஒரு பிஸ்னஸ் ப்ரூஃப். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லையும் இந்த பார்ட்னர்ஷிப் டீட்லேருந்து எடுக்கப்படுற அந்த நேம் ஆஃப் தி பிஸ்னஸை மென்ஷன் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டே கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபர்மாக நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஒரு ப்ரூஃபு. இந்த டீடை வச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸில் பேன் நம்பர் எடுப்பீங்க. இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலோட அவரோட ஓனரோட பேன் தான் பிஸ்னஸோட பேன், அதனால அந்த பிஸ்னஸ் பேரில் பேன் கார்டு இருக்காது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அப்படி கிடையாது. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பேரில் ஒரு பேன் நம்பர் இருக்கும். ஏன்னா அந்த டீடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பேன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த பேனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கியிருப்பீங்க. ஸோ இண்டிவிஜுவலுக்கே நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் பிஸ்னஸ் நேம் வருவங்க போது பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்குமே உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் பிஸ்னஸ் பேர் வரும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜிஎஸ்டியில் 2 கேட்பாங்க. ஒன்று வந்து லீகல் நேம், இன்னொன்று ட்ரேட் நேம் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ லீகல் நேமில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓனரோட பேர் இருக்கும், ட்ரேட் நேமில் ஒரு வைக்க போகிற பிஸ்னஸோட பேர் வச்சுருப்பாங்க. அதே போல் பார்ட்னர்ஷிப்லேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேன் நம்பரில் வர்றது வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட பேர். அதுதான் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும், அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதுதான் பேனில் இருக்கும். அது வந்து எதில் இருக்குன்னா ஜிஎஸ்டியில் லீகல் நேமில் இருக்கும். அந்த பிஸ்னஸ் நேம் ட்ரேட் நேம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அந்த ஃபர்ம் பேரே கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை வேறு பேர் கொடுத்துக்கிறதுனா கொடுத்துக்கலாம். எப்படி வந்து ஒரு தனி நபர் ManianGopi வந்து ஒரு பிஸ்னஸ் ஹவு டு ஸ்டார்ட் அப்னு ஒன்று பண்ணுறாருன்றதுல ManianGopiங்கிறது லீகல் நேமு, அந்த பிஸ்னஸ் பேர் வந்து ட்ரேட் நேம் வந்து ஹவு டு ஸ்டார்ட் அப்னு மாறுதோ, அதே போல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேயுமே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முங்கிறது லீகல் நேம், பிஸ்னஸ் நேம் வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு உண்டான பேர் வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஜிஎஸ்டி ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் ப்ரூஃபாக வருது. அப்புறம் உத்தியம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொன்னது போல தான். அடுத்தது கார்பரேஷன் பிஸ்னஸ் டேக்ஸும் வந்து சோல் ப்ராஃபிட்டில் சொன்னது போலேயே தான். தொழில் வரி உங்கள் கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் வந்து நீங்கள் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட நீங்கள் தொழில் வரி கட்டும் போது அவங்க அந்த பிஸ்னஸ் நேம் போட்டு உங்களுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அது ஒரு பிஸ்னஸ் ப்ரூஃப். உத்தியம்ங்கிறது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், அதுவும் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் பேஸில் உங்கள் பிஸ்னஸ் பேரை போட்டு உங்கள் பேன் பேஸ் பண்ணி உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்க. அடுத்து வந்து கவர்னிங் அத்தாரிட்டி. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர் கவர்னிங் அத்தாரிட்டி கிடையாது. இதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கடியில் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணப்படும், இது பண்ணப்படும். ஸோ டியூரேஷன் ஆஃப் செட்டப் இதுக்கும் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் நான் சோல் ப்ரொப்ரைட்டர் சொல்லியிருந்தேன், அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பர்சன் ஒரு லீகல் பர்சன், அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்லாம் இருக்கிறாரு, அவரோட ப்ரூஃப் தான் வந்து பிஸ்னஸோட ப்ரூஃப். அதனால் உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி அடுத்த நிமிஷமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு புது ஒரு என்டிட்டி நம்ம உருவாக்குறோம், அப்போ அந்த உருவாக்குறதுக்கு ஒரு டைம் தான் வந்து இதோட டியூரேஷன் செட்டப்பு. ஸோ நான் மினிமம் வந்து என்ன போட்டிருக்கேன், மினிமம் வந்து 3 days போட்டிருக்கேன், மேக்ஸிமம் 10 days போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான் வச்சுக்கோங்களேன், மாறும். பட் பேசிக்காக ஏன் 3 days போட்டிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லோரும் சேர்ந்து ஒரு டீட் ஒன்று டிராஃப்ட் பண்ணணும், அதை ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதை போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறமா பேன் எடுக்கணும். ஸோ பேன் எடுக்கிறதுக்குமே வந்து இப்போ பேன் வந்துருச்சு, பட் இட் டிபெண்ட்ஸ், அது எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறத பொறுத்து. அதிகபட்சம் 10 days உங்களுக்கு பேன் நம்பரே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் யூ ஆர் ரெடி டு கோ. பேன் நம்பர் வச்சு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செட்டப் டியூரேஷன் வந்து ஜிஎஸ்டி தேவையா இல்லையாங்கிறது நீங்கள் ஜிஎஸ்டி மாடியூலே பாருங்கள். எல்லாருமே கம்பல்சரியாக ஜிஎஸ்டி எடுக்கணுன்ற கம்பல்சன் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி தேவையில்லை, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. ஸோ செட்டப்புக்கு என்ன வேணும், பார்ட்னர்ஷிப் டீடு கிரியேட் பண்ணியிருக்கணும், அதை வச்சு பேன் வாங்கியிருக்கணும், அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பேசிக் செட்டப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதே தான். சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து ஒருத்தர் இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இது மோர் தென் ஒன்று. பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓன் ப்ரூஃப் தான் பேரண்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து பார்ட்டிசிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும், நேம் ஆஃப் பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சஃபிக்ஸும் கிடையாது, போடவும் கூடாது. ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் டீடு, ஆர்சி மொத்தம் 6 இருக்குது, பேனு, ஜிஎஸ்டி, உத்தியம், கார்பரேஷன் பிஸ்னஸ் டேக்ஸு. அதுக்கப்புறமா கவர்னிங் அத்தாரிட்டி, பார்ட்னர்ஷிப் ஆக்ட், டியூரேஷன் ஷோ செட்டப். இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒருத்தர் பொறுத்து மாறும், ஏன்னா எந்த பிளேஸில் பண்ணுறோன்றது இருக்குது, அதோடைய
டீடு நீங்கள் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அதோட டீடு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. பேசிக்காக ஒரு 3 நாள் இந்த 10 நாள் கூட நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரோல் அவுட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இன்கம் டேக்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே தனியாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தனியாக ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தனியாக ஃபைல் பண்ணணும், வேறு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அது எல்லாமே பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு தனியாக பண்ணணும். ஸோ ஒரு உயிரை கிரியேட் பண்ணி சட்டத்தோட பார்வையில் புது என்டிட்டி கிரியேட் பண்ணி அந்த என்டிட்டி பிஸ்னஸ் ரன் பண்ணுதுன்னு கொண்டு வந்துடுவோம். லைபிலிட்டி பொறுத்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி அது தெரிஞ்சுக்க நீங்கள் நேச்சர் ஆஃப் என்டிட்டி செக்ஷன் பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்க்குறேன்.